எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவருட்பயன்ல நாங்கள் 78வது குறள் பார்க்க போறோம். இந்த குறள் ஒன் பொருட்கண் உற்றாங்கு உறுப்பானி அல்லாத கண்டு படுபோர் கைப்பொருள் போல் காண் என்றதான் இந்த குறள். அப்ப இந்த குறளுக்கு பொருள் என்ன சொல்லினோம்டா, மெய்ப்பொருளாகிய சிவத்தில் அழுந்தினவர்களுக்கு அதனால் வரும் பேரின்பம் ஒன்று தவிர ஏனியவெல்லாம் உறங்கி போனவனது கையிலுள்ள பொருள் தானே நழுவுவது போல தாமே நீங்கிவிடும். அப்ப மெய்ப்பொருளாகிய சிவத்தில அழுந்தினவர்களுக்கு, அந்த சிவத்தில அழுந்தினவர்களுக்கு அதனால வரும் பேரின்பம் எப்படி என்றா, ஒன்று தவிர ஏனியவெல்லாம் உறங்கி போனவனது கையில எப்படி நித்திர கொண்டு கொண்டிருக்கேக்கு அந்த கையில இருக்கிற பொருட்கள் நழுவுமோ அது போல தானே நழுவுவது போல தாமே நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது பொருள். அப்ப இங்க நாங்கள் அதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். ஒன் பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாத கண்டு படுப்போர் கைப்பொருள் போல் காண் என்று சொல்லப்படுது. அப்ப ஒன் பொருட்கண் உற்றாருக்கு என்ன விளக்கம் சொல்லினோம்டா, ஞானத்தின் ஞானமாம் அசைவில்லா நிட்டை நிலையை எய்தினோர் அன்பினால் தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பர். அப்ப ஞானத்தில ஞானமாம் அசைவில்லா நிட்ட நிலை. அப்ப நிட்ட நிலை எப்படி? அசைவில்லாத நிட்ட நிலையை எய்தினோர்க்கு அன்பினால் தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பர். அந்த நிலையில அன்பினால தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பர். மதுவுண்ட வண்டு அந்த மது மயக்கத்தில் தன்னையும் அறியாது கிடத்தல் போல சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்திருப்பார்கள். அப்ப மது உண்ட வண்டு என்ன செய்யும்? அந்த உண்ட மயக்கத்தில அது அப்படியே மயங்கி போய் கிடக்கும். அது போல சிவானந்தத்தை நுகர்ந்த அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்திருப்பார்கள். சிவானந்தத்தை அனுபவிக்கிற நுகர்ச்சி என்றால் அனுபவிக்கிற அந்த இதுல தம்மையும் இவர்கள் மறந்திருப்பார்கள் என்று வண்டோடு ஒப்பிட்டு சொல்லப்படுது. ஊன் கொட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளோணம் கொட்டோமோ என்று திருவாசகத்துல சில வரிகள் எடுத்து எங்களுக்கு சொல்லினாம். என்னும் திருவாசகம் இவ் அனுபவத்தை உணர்த்துகிறது. அப்ப இந்த அனுபவத்தை திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவாசகம் நிறைய இருக்கு, அதை நாங்க படிக்கலாம். அப்ப அதில உணர்த்துகிறதாம் இந்த வரிகள். தோற்றத்தில் அவர் உலகர் போல காணப்படினும் உண்மையில் அவரது நிலை முற்றிலும் வேறானது என்பது இதனால் விளங்கும். அப்ப இங்க என்ன? தோற்றத்துல அவர் உலகத்தார போல இருந்தாலும் உண்மையில அவரது நிலை முற்றிலும் வேறானது என்பது இதன் மூலம் விளங்குது என்று சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு பித்தன் என்ற பெயருண்டு. சிவபெருமானுக்கு பித்தன் என்று யார் சொன்னது? சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினவர் அந்த தேவர். அப்ப சிவபெருமானுக்கு பித்தன் என்ற பெயர் உண்டு. அது அவனது பேரருள் உடைமை பற்றி வழங்கும் பெயராகும். அப்ப அது அவருடைய பேரருள் உடைமை பற்றி வழங்கும் பெயராகும். இறைவன் என்னை மதிமயங்கி ஆண்டு கொண்டான் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். அப்ப மாணிக்கவாசகர் எப்படி சொல்றார்? இறைவன் என்னை மதிமயங்கி ஆண்டு கொண்டான் என்று சொல்றார். பிறகு நாயேன் தனியாண்ட பேதா என்கிறார். பிறகு இன்னொன்று இதை அவற்ற திருவாசகத்துலதான் எல்லாமே வருது. 51 பகுதிகள் இருக்குது. அப்ப நாயேன் தனியாண்ட பேதா என்கிறார். பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் என்று பழிக்கிறார். மதிமயங்கி பேதை பித்தன் என்பனவெல்லாம் பழிப்புரை போல தோன்றினாலும் கருத்து வகையால் அவையெல்லாம் புகழுரைகளாய் அமைதல் காணலாம். அப்ப அவரை எப்படி மதிமயங்கி பேத பித்தன் எல்லாம் சொல்றது பார்க்கறதுக்கு பழிக்கிற மாதிரி இருந்தாலும் பழிப்புரைகள் போல இருந்தாலும் அதெல்லாமே கருத்து வகையால் அவை எல்லாமே புகழுரைகளாக இருக்கின்றன என்று சொல்லப்படுது. இப்ப நாங்க சில பேரை வஞ்ச புகழ்ச்சி புகழ்ற மாதிரி இகழுவமே, வஞ்ச புகழ்ச்சி என்று தமிழ்ல வருது. இங்கே அவர் எப்படி சொன்னாலும் பழிக்கமா போல இருந்தாலும் அது எல்லாமே பேருரை என்று சொல்லப்படுகிறது, புகழுரை. ஆட்கொள்ளுதற்குரிய தகுதி ஒன்றேனும் இல்லாதிருக்கவும்
இறைவன் தன் பேரருள் ஒன்றே காரணமாக என்னையும் ஆட்கொண்டு அருளினான் என அவனது கருணையின் மிகுதியை இவ்வாறு புலப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர். அப்ப மாணிக்க வாசகர் இறைவனது கருணையை இப்படியெல்லாம் சொல்லி புலப்படுத்துகிறார். அந்த பெரும் பித்தனுக்கு ஆட்பட்ட ஞானிகள் எப்படி இருப்பார்கள்? அவர்களும் பித்தராகத்தானே இருப்பார்கள். அப்ப அவரை பித்தன் என்று சொல்லினம் தானே. அப்ப அந்த பித்தனுக்கு ஆட்பட்ட ஞானிகள், அந்த பித்தனுக்கு ஆட்பட்ட ஞானிகளும் பெரும் பித்தராக இருப்பார்கள் என்று சொல்லினம். அவர் பித்தரண்டா இவரோட சேர்றவையும் என்று சொல்லுவினமே, அவர் எப்படியோ இவரும் அப்படித்தான் என்று சொல்லுவினமே. அது போல சிவபெருமான் பித்தனாண்டா ஞானிகளும் அவருக்கு ஆட்பட்ட ஞானிகளும் பெரும் பித்தராகத்தானே இருப்பார்கள். பித்தர் செயல் ஒரு நெறிப்பட்டதாக இருக்காது. பித்தர் செயல் ஒரு நெறிப்பட்டதாக இருக்காது. அவர் வேண்டியதொன்றை செய்யாதொழிவர். அவர்களெல்லாம் வேண்டியதொன்றை செய்யாதொழிவர். வேண்டாத ஒன்றை செய்வர். வேண்டியதை செய்ய மாட்டினம், வேண்டாததை செய்வினம். யாரு? பித்தர்கள். அவர்களின் செயல் அப்படித்தான் இருக்கும். ஞானிகள் செயலிலும் இவ்வாறே ஒரு நெறிமுறை அமையாது, ஒரு நெறிமுறை இருக்காது. அது போல ஞானிகள் செயல்லையும் இப்படி ஒரு நெறிமுறை அமையாது. கவலையற்றிருப்பதால் அவர்களது செயல் சில வேளைகளில் இளம் சிறுவர்களது செயல் போலவும் பித்து கொண்டவர் செயல் போலவும் நிகழும். அப்ப அவர்கள் கவலை இல்லாம தான் இருப்பனும். கவலையற்றிருப்பதால அவர்களது செயல்கள் சில வேளைகளில் இளம் சிறுவர்களது செயல் போலவும் பித்து கொண்டவர், பித்து பிடிச்சோன்னு சொல்லினோம், பித்து கொண்டவர் செயல் போலவும் நிகழும். நிட்டையில் நின்றோர் பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் மருவி உலகியல் உணர்வு கொண்டிருப்பர். என்ன சொல்லினோம்டா, நிட்டையில் நின்றோர் பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் மருவி உலகியல் உணர்வு கொண்டிருப்பர். ஆதலால் தற்போதம் இழந்த நிலையில் அவரிடத்து நிகழும் செயல் எவ்வாறு இருக்கும் என்றதுக்கும் சில பாடல்கள் எடுத்து சில வரிகள் சொல்லப்படுது. ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மை இல்லை தீமை இல்லை, நாடுவதொன்றில்லை, சீலமில்லை தவமில்லை, விரதமொடு ஆச்சிரம செயலில்லை, தியானமில்லை என்று அவரை பற்றி கூறுவர் என்று சொல்லி இருக்கிறான் சில வரிகள்ல. அடுத்தது உறங்கினவன் கைப்பொருள். உறங்கினவன் கைப்பொருள் என்றா உறங்கினவன் கையிலிருந்து எப்படி 40 பொருட்கள் என்றதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். உலகியல் ஒழுக்கங்களும் யோகம் கிரியை சரியே முதலிய தவ ஒழுக்கங்களும் உறங்கியவன் கையிலுள்ள பொருள்கள் தானே நழுவி விடுவது போல அவரிடமிருந்து தாமாக நழுவிவிடும். அப்ப உலகியல் ஒழுக்கங்கள் யோகம் கிரியை சரியே முதலிய தவ ஒழுக்கங்களும் உறங்கினவன் கையில பொருள் தானே நழுவி விடுவது போல அவரிடமிருந்து தாமாகவே நழுவி விடும் என்று ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு மூலம் இங்க சொல்லிக்கினான். யாரு? அங்க நிட்ட இடையில இருந்தவர்களுக்கு இது எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த சிவத்தோடு ஒன்றி போகிக்க இதெல்லாமே நழுவிவிடும். உறங்காத வரையில் ஒருவன் தன் கையில் உள்ள பொருளை விடாது பற்றி இருப்பான். உறங்காத வரையில நித்திர கொள்ளாமல் இருக்க அந்த பொருளை இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பான். உறக்கம் அவனை ஆட்கொண்டு விட்டால் அவன் தன்னை மறந்து விடுவான். அப்ப உறக்கம் இதன்னைக்கு நல்ல நித்திரையில போய்க்க அவன் தன்னை மறந்து விடுகிறான். வெளியுலகை மறந்து விடுகிறான். தன்னையும் மறந்து விடுகிறான், வெளியுலகையும் மறந்து விடுகிறான். அதனால் அவனது நினைப்பின்றியே அவனது கைப்பொருள் மெல்ல நழுவுகிறது. அப்ப அவன் இது இல்லாமலே அவன் கையில வச்சிருந்த பொருள் மெதுவாக நழுவுகிறது. அதுபோல நிட்டை எய்தி பேரின்பத்தில் அழுந்தியவர் உலக உணர்வு தோன்றப் பெறாமல் நான் என்ற உணர்வு கெட்டு நிற்பதனால் ஞானம் பெற்றுவிட்ட
நமக்கு இந்த நியமங்கள் எல்லாம் இனி செய்ய வேண்டுவதில்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விட்டு விடுவதும் இல்லை. செய்து வர வேண்டும் என நியமித்து செய்வதும் இல்லை. அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் என்பது கருத்து. எப்படி அந்த தூக்கத்துல இருக்கிறவற்ற கையில இருக்கிற பொருள் மெல்ல மெல்ல நழுவி விழுகுதோ, அது போல நிட்டு எய்தி பேரின்பத்துல இருக்கிறவர்கள், நிட்டு எய்தி பேரின்பத்துல இருக்கிறவர்கள், அதிலேயே அழுந்தினவர்கள் உலக உணர்வு தோன்றப்பெறாமல் அவர்கள் அதிலேயே அதிலே அழுந்தி இருக்கிறபடியா அவர்களுக்கு உலக உணர்வு தோன்றப்பெறாமல் நான் என்ற உணர்வு கெட்டு நிற்பதனால், நான் என்ற உணர்வு கெட்டிட வேணும், கெட்டு நிற்பதனால் ஞானம் பெற்றுவிட்ட நமக்கு, அவர்களுக்கு அப்ப ஞானம் பெற்றுவிட்ட நமக்கு இந்த நியமம் எல்லாம் இனி செய்ய வேண்டுவதில்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விட்டு விடுவதும் இல்லை. அப்ப அவர்கள் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்ற தன்முனைப்போடு அதை விட இல்லை. அவர்களை அறியாமல் எப்படி நித்திர தூக்கத்துல பொருள் விழுந்து போகுதோ அது போல அவர்கள் தன்முனைப்பு இல்லாமலே, தன்முனைப்போட விட இல்லை, தண்ட பாட்டிலேயே இந்த ஞானம் பெற்றுவிட்ட நமக்கு இந்த நியமங்கள் எல்லாம் இனி செய்ய வேண்டுவதில்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விட்டு விடுவதும் இல்லை. அந்த தன்முனைப்போடு அவர்கள் விடையில்லை. அதோட செய்து வர வேண்டும் என்று நியமித்து செய்வதும் இல்லை, செய்யக்கூடாது என்றும் இல்லை, செய்து வர வேண்டும் என்றதும் இல்லை. அது தண்ட பாட்டிலேயே அவர்களை விட்டு நீங்கி போகுது. அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் என்பது கருத்து. அப்ப அவர்களை அறியாமலே அது தண்ட பாட்டிலேயே நீங்கி கொண்டு போகுது. இன்பொரு நிலையில் உயிர்க்கு அவ்வின்ப நுகர்ச்சி ஒன்றே உண்டு என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. அப்ப இது இன்பொரு நிலை தானே. அப்ப இன்பொரு நிலையில உயிர்க்கு அவ்வின்ப உணர்ச்சி ஒன்றே, இன்புறு நிலையில உயிர்க்கு இன்ப நுகர்ச்சி ஒன்றே உண்டு என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. இன்ப நுகர்ச்சி ஒன்றுதான் என்றது உயிருக்கு இந்த குறள்ல சொல்லி இருக்கிறோம். இது 78வது குறள். இது இந்த சொற்பொருள் என்னென்று பார்த்தோம்டா, ஒன் பொருட்கண் அறிவே வடிவமான மெய்ப்பொருளாகிய சிவத்தில் உற்றார்க்கு என்றா அழுந்தினவர்களுக்கு ஒரு பயனே அல்லாத அதனால் வரும் பேரின்ப நுகர்ச்சியாகிய பயனொன்று தவிர ஏனைய உலக ஒழுக்கங்களும் சரியை முதலிய தவ ஒழுக்கங்களும் ஆகிய எல்லாம் கண்படுப்போர் என்றா உறங்குவோர் கைப்பொருள் போல் கையிலுள்ள பொருள் அவர் அறியாது நழுவி விடுவது போல அவரை விட்டு தாமே நீங்குவனவாம். கான் இதனை அறிவாயாக என்றது இந்த குறளுக்கு விளக்கம் பொருளும் கொடுத்திருக்கிறோம். அடுத்த 79வது குறளை நாங்கள் அடுத்த நாளையான் வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.